ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம இன்னைக்கு லாந்தர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாந்தர் படத்துடைய ஹீரோ வந்து விதாத், டைரக்டர் வந்து சஜி சலீம். சரிங்களா, ஒரு கேவலமான டைரக்டர் வச்சுக்கீங்களா. ஏன்னா படம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. படம் ரொம்ப மட்டமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு படம், ஆனால் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த காந்துக்கு போய் படத்தை பார்க்காதீங்க, எந்த காந்து கொண்டும் ஓடிடியில் வந்தாலும் பார்க்காதீங்க. அவ்வளோ மட்டமாகுது, அவ்வளோ கேவலமாகுது. சரிங்களா, என்னன்றதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், படத்துல டப்பிங் எடுத்துப்போம். என்னடா கதையை சொல்லாம நீ என்னடா இது போயிட்டு கேட்டேன். கதையும் அப்படிதாங்க இருக்குது, கதையும் அப்படிதான் இருக்குது. இது ரெண்டு விதமா சொல்லலாம். என்னன்னா, ஒண்ணு ஹீரோ குடும்பம், இன்னொன்னு வேற ஒரு சாதாரண குடும்பம், ஒரு சைக்கோ. சரிங்களா, இந்த சைக்கோவால இந்த ரெண்டு குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னு கதையை சொல்லலாம். அப்படி இல்லையா, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் யாரு விதாத், அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் நைட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லையா, ஒரு சைக்கோப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொல்றான், ஆனா ஏன் கொல்றான், அவன் யாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு கேவலமான ஒரு கதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறதே தெரியாம போய் முடிச்சு வச்சுக்கிறானுங்க. அவ்வளவு மட்டமாகுது படத்துல. டப்பிங் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே டப்பிங்க கண்டிப்பா உன்னிப்பா பார்ப்பாங்க. அப்படின்றது தமிழ் சினிமா எப்ப பாத்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் வரும்போதுதான். ஏன்னா அந்த படம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அந்த படம் தமிழ்ல ஓடாத ஒரே காரணம் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் தான். ஏன்னா செட்டே ஆகல, யாருக்குமே பிடிக்கல, அதனாலே படம் ஒழுங்கா ஓடல. அப்படி இருக்கும் போது இந்த படத்தை நீ எப்படி எடுத்துக்கணும்? டப்பிங் அவ்வளோ மட்டமா கேவலமா இருக்குது படத்துல. சபா, இப்ப விதாத் சாதாரணமா நடிக்கிறான்னு வச்சுப்போம். அந்த படத்துல இவரை தவிர்த்து எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே நடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல இவர் தான் நடிச்சுக்கிறார், வேற யாருமே நடிக்கல. ஒத்திக்கி பார்ப்பாங்கல்ல ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிறாங்க படத்துல. ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வரும், இவர் போய் ஒரு கள்ளச்சார கும்பல போய் கைது பண்ணுவாரு. அப்படி கைது பண்ணும்போது அங்க இவர்கிட்ட மிரட்டுவார். மிரட்டுறானா, பேசுறானா, இல்ல ஒத்திக்க பாக்குறாங்களானே தெரியாது. அவ்வளோ கேவலமாகும் அந்த சீனு. சரி போய் ஒழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை விட்டாச்சு. இவர் என்ன பண்ண, வீட்டுக்கு போயிடாரு. யாரு விதாத் வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு போனதும் இவருக்கு அலைஞ்சு அச்சுன்னு ஒரு கால் வருது. சார் இந்த மாதிரி எங்களை ஒருத்தர் அச்சு போட்டான், பார்க்க சைக்கோமா இருக்கிறான், ரொம்ப அகிர்ஷம் நடந்துக்கிறான், ஒரு மயிரும் காட்ட மாட்டானுங்க, அவ்வளவு கேவலமா இருக்கானு அப்படி பேசுவாங்க. உடனே என்ன பண்ண, ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பதறி எழுந்திருப்பாரு. இதுல விதாத்தோட பொண்டாட்டிக்கு ஒரு நோய். என்ன நோய்னா, அது பேர்லாம் வாயில வரலைங்க, ஆனா பயந்தா மயக்கப்பட்டு ஊந்துரும், அதான் நோய். நீங்களே கேளுங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு இடத்த வேலை செய்யறாருன்னா, அது ஒரு ஏதோ ஒரு வேலையாவே வெளியே போற வச்சுப்போம். ஆபீஸ் வந்து சும்மா சாதாரணமா சொல்றதா கூட வச்சுப்போம். ஏதோ ஒரு வேலையை வெளியே போறான்னா ஒரு பொண்டாட்டிக்காரி கண்டிப்பா நானும் வரேன்னு சொல்லுவா. அது எந்த தப்பும் கிடையாதுங்க. ஆனா உனக்கு நோய் இருக்குல்ல, அப்படிதான் அதை காட்டுறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உனக்கு பயந்தா மயக்கப்பட்டு ஒரு நோய் இருக்குது. இவன் போன் வந்துச்சு அலரச்சு எழுந்து கிளம்புறான். இது நானும் வரேங்க அப்படின்னு. எனக்கு வீட்டுக்கு பயமா இருக்கு, நானும் கூட வரேன். அப்படியே செருப்பாலே அடிக்கிற அம்மா இருந்தது டைரக்டர். ஏன்னா அந்த இடத்துல டேரக்டர் வந்து சீனை வச்சுக்கிறாரு. ஆனா விதாத் அந்த ஏன் சொல்லாம இருந்தாரு தெரியல. இவ்வளவு ஒரு மட்டமான கேவலமான ஒரு சீன் வைப்பானா? சரி விடு, அதையும் விடு. இவர் போவாருங்க. போகும்போது ஒரு 4 போலீஸ்கார் வந்து கீழே ஊந்து கிடப்பானுங்க. அடி வாங்கி தான் ஊந்து கிடப்பானுங்க. அங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எதுவுமே பண்ணாம நின்றுப்பாரு, அடி வாங்காம நின்றுப்பாரு. அவரை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரு. அடி வாங்கிக்க ஊந்து கிடப்பா. அவரை பார்த்து கேட்பாரு, ஏங்க ஒரு 6 பேரால உங்களை பிடிக்க முடியாங்க அப்படின்னு. சரி விடு, இதே விட்டுரு. இந்த சீன் ஒரு சீன் சொல்றேன், நல்லா கேளுங்க. இப்ப நம்மளே ஆகட்டுமே, ரோட்ல போறோம், எவனோ ஒருத்தன் பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவா இருக்கிறான், ரொம்ப கொடூரமா இருக்கிறான். அவன் போறான்னு நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி நாங்க வர வரைக்கும் நீ கொஞ்சம் எங்க ஃபாலோ பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு. நம்மளும் சரின்னு சொல்லுவோம். இதாங்க இதுதான். அந்த மாதிரி அந்த சைக்கோ வரான், ஒரு இடத்துல இருந்து இறங்கி வரான். ரொம்ப கேவலமா ரொம்ப கொடூரமா காட்டுறாமலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் எப்பயும் போல இறங்கி வரான். அந்த இடத்துல ஒரு கான்செப்ட்ல போய் பாக்குறாருங்க. பயம் யாருக்கா இருந்தாலும் பயம் வரதான் செய்யும், நான் தப்பு சொல்ல மாட்டேங்க. ஆனா நீ என்ன பண்ணணும், எல்லா போலீஸ்காரர்கிட்டயும் ஏங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறான், நான் ஃபாலோ பண்ணி போறேன் சார், நீங்க எல்லாம் வந்துருங்க சார்னா ஓகே கரெக்ட். இவர் என்ன பண்றாரு, பயந்துக்கின்னு நேரா ஸ்டேஷன் ஓட்டாரு. அங்க போய் எல்லாரையும் வர சொல்றாரு. எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாருன்னா கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், ஏட்டு, அப்புறம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்துட்டாங்களா. எல்லாம் அவங்க இடத்துல உட்காந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் இவர் யாரா பார்த்தாரு, எதுக்காக ஓடியாந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓடுறாங்க பிடிக்கிறதுக்கு. இவ்வளவு ஒரு மட்ட மனசு நம்ம எங்கேயா பாத்துருப்போமா? சரிடா உர்றா, அந்த சைக்கோ கதைக்கு போவோம். ஏன்னா அது இதோட கேவலமா இருக்கும். யோ 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 ரொம்ப மட்டமா இருக்கு படத்துல.
ஒவ்வொரு ஃப்ரேமும் மட்டும், ஒவ்வொரு ஷாட்டும் மட்டும் கேவலம், குப்பை, வேஸ்ட். இதுல கிளைமேக்ஸ்ல வேற இவர் ஹீரோயிசம் காட்ட போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இவரோட கதவை வந்து உடைக்க சொல்லுவார், கார் கதை உடைக்க சொல்லுவார். ஏன்னா என்கவுண்டருக்கு பிளான் பண்றதுக்காக உடைக்க சொல்லுவாரு. அப்போ என்னமோ பெரிய விஷயம் பண்ண போற மாதிரி அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய டிரைவர்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி வண்டியை ஸ்லோவா ஓட்டுனே அவர் உடனே கண்டுபிடிச்சாரு. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ரியாக்ஷன், எதுக்கு இந்த ரியாக்ஷன் ஏண்டா? ஸோ அதுவும் பாருங்க, ஒரு சேசிங் நடக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு சேசிங் நடக்குது. அந்த சேசிங்க தமிழ் சினிமால இப்ப எப்படிதான் காட்ட ஆரம்பிச்சாங்க அழகா. இந்த எங்கேயும் எப்போதும் படத்துல ஆக்சிடென்ட் எவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் அந்த அளவுக்கு அழகா காட்ட ஆரம்பிச்ச தமிழ் படத்துல இது சேசிங்க ரொம்ப மட்டமா காய்ச்சிருப்பானுங்க. இதுல இன்னொரு சீன் என்னன்னா, இந்த சேசிங் நடக்கும் போது ஹீரோட கார் போகும், பக்கத்துல வில்லனோட காரும் போகும். அது வில்லியோ வில்லனோ, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம், நானே சொல்லிடுறேன், வில்லி தான். படம் கேவலமாக நீ போய் பாக்காதீங்க, வில்லி தான். போகும்போது முன்னாடி 3 பேரிகேட் இருக்கும், அதுல போய் இடிச்சுட்டு போகும் 2 காருமே. அப்படி போகும்போது யாருக்குமே அடிப்படாது. அப்படி அடிப்படுற மாதிரி இருந்தா விதாத்துக்கு அடி பண்ணும். ஏன்னா அவர் பக்கத்துலதான் எந்த ஒரு இதுவுமே இல்லை, கதவு இல்லை இல்லையா. ஆனா அவருக்கு அடிப்படல, சேஃபா இருக்கக்கூடிய அந்த டிரைவர் அடிபட்டுச்சு கை இந்த இடத்துல. எவ்வளவு மட்டமா இருக்குது இல்ல. இல்ல இன்னொரு மட்டமா ஒரு சீன் என்ன தெரியுமா, அவன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது டக்குன்னு பயந்து ஏந்திருக்கும். பயந்தா மயக்கப்பட்டு ஊந்துன்னு தான் சொல்லியிருப்பானுங்க. ஆனா இது பயந்து ஏந்திருக்கும். சரி ஏந்துட்ட உடனே என்ன பண்ணும், பயத்துல கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது டக்குன்னு இடி இடிக்கும். இடி இடிச்சோடனே இது என்ன பண்ணும், டக்கு பின்னாடி கூட பெட்ல ஊந்துடும், மயக்கப்பட்டு ஊந்துடும். உனக்கு நல்லாவே தெரியும் பெட்டுக்கிட்ட தான் நிக்கிறேன்னு, நீ ஊந்துட்ட. ஏந்திருக்கும் போது நல்லது பெட்டுக்கிட்ட தான் நிக்கிறேன்னு. போனு ஊந்துச்சு, நீ எங்க தேடுவ? ஒண்ணு நீ படுத்த இடத்துல தேடுவ, இல்ல அந்த பெட்டை சுத்தி தேடுவ, இல்ல அந்த ரூம்ல கூட தேடா. ஏந்துக்குது, ஐயோ போனை காணோம், டக்குன்னு டிவியை பாக்குது. ஹஸ்பண்டுக்கு வந்து அடிப்படை சொல்லிட்டு டிவில நியூஸ் வருது, போனை காணோம்னு தேடணும் இல்ல, அது விட்டுருத்து இறங்கி ஓடுது, குடுக்குன்னு எங்க பக்கத்து வீட்டுக்கு ஓடுது. அங்க ஒரு கேவலமான சீனு. இதுல ஹீரோயின் பேரு ஜானு, சரிங்களா. இப்போ நான் பக்கத்து வீட்டுல போய் நிக்குது. அந்த அம்மா ஓடியாரணும், ஓடியாந்து என்னம்மா ஆச்சு, ஏமா பாத்துடுற, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, என்னன்னு சொல்லுமா, என்னம்மா கால் பண்ணுமா, சரி இந்தம்மா போன் இந்தம்மா கால் பண்ணுமா, முடிஞ்சிச்சா. இப்படி கிடையாது சீனை, அது ஓடுது, தட்டுது தன்னு கட்டுது. வராங்க அவங்க வந்து, என்ன ஜானு இப்ப வந்து ஜானு, என்ன ஜானு, அந்த வார்த்தையை கேளுங்க. இன்னொன்னே சொல்ல, இல்லாக்கா என்ன ஹஸ்பண்ட் உடம்பு சரி சாரி அடிப்படை சொல்லிட்டு செய்தியில சொல்றாங்க. அப்படியே ஜானு, சரி ஜானு இங்க இரு ஜானு, நான் போயிட்டேன், போன் எடுத்துட்டு வர ஜானு, கால் பண்ணு ஜானு. எத்தனை ஜானுடா, அதுவும் போவும் போன் எடுத்துட்டு வரும், கால் பண்ணட்டுமா ஜானு, ஒரு கேள்வி. சரி போ கால் பண்ணு. கால் பண்ணியாச்சா, அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணும் போகல, கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணும் போகல. சரி இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல டைரக்டர் வந்து ஒரு அழகா சூப்பரா அறிவாளியா யோசிக்கிறாராம், அதை கேவலமா பண்ணிருக்கானுங்க. என்ன தெரியுமா, கால் பண்ண எதுக்கு கால் பண்ண, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவாங்க. இப்ப நம்மளே ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்றோம்னு வச்சுப்போம், எதுக்காக கால் பண்ணுவோம், சார் இந்த மாதிரி அடிப்பட்டு கிடக்குறாங்க வாங்க, சார் உயிருக்கு போராடுறாங்க வாங்க, சார் தூக்கு மாடிதான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இது போன் பண்ணிட்டு, ஹலோ ஆம்புலன்ஸா, இந்த அட்ரஸ் வந்துருங்க, உடனே அவரு வந்துடுறாங்க. டாக்ஸி கால் பண்ணிச்சா இல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணிச்சானே தெரியல. சரிப்பா இப்ப ஆம்புலன்ஸ் வரணும், யான் வரணும்னு சொல்லல, ஆனா ஆம்புலன்ஸ் வரணும். சரி ஆம்புலன்ஸ் எதுக்காக வர்றது, முடியாத சுச்சுவேஷன்ல கூட்டு போதுன்னு வருது. அவன் டிரைவர் கால் பண்றான், நான் இங்க ஒரு கோயில்கிட்ட நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரிங் அண்ணனா தம்பியா இல்ல என்னன்னே தெரியல. இதுவும் போகும், அதையும் வச்சுப்போமே, இதுவும் போகும். அது ஒரு கேவலமான சீனு. டக்குனு இந்த ஆளுக்கு என்ன பண்ணும், ஐயோ பொன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டு கால் பண்ணியே வருவான், கால் எடுக்காது, வீட்டுக்கு வந்து பார்ப்பான், ஆள் இருக்காது, பக்கத்து வீட்டுக்கு போவான். உடனே அந்த பொம்பளை என்ன சொல்லுவான், ஏன்பா ஆம்புலன்ஸ் எடுப்பா உன் பொண்ணு போய் உன் பொன்னாடி போயிருக்குதுன்னு சொல்லுவோம். எந்த பக்கம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காது, எங்க ஆம்புலன்ஸ் நிக்கிறான்னு இதுகிட்ட சொல்லியிருக்கோம், இது அந்த பொண்ணுகிட்டே சொல்லியிருக்காது, இவங்கிட்டே சொல்லியிருக்காது. ஆனா 2 பேரும் கரெக்டா அந்த கோயில்கிட்ட போவாங்கப்பா. ஐயோயோயோயோ மட்டமான மட்டம், மகா மட்டம். இல்ல ஃபர்ஸ்ட் அந்த கள்ளச்சாராயம் கும்பல புடிச்சா சொல்லுவான்ல, அவன் என்ன பண்ணுவான், போலீஸ் வந்து தப்பிச்சு ஓடுவான். கார் சேசிங் நடக்கும், கார் சேசிங்னாலே முன்னாடி எல்லாத்தையும் உடச்சுன்னு போறது தானே. கார் ஓட்டுன்னு போகும்போது முன்னாடி ஒரு பேரிகேட் இருக்கும், சைடு எடுத்து பொறுமையா வளைச்சுட்டு போவானுங்க. ஏய் என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஏய் ரொம்ப ரொம்ப மட்டன்டா, ரொம்ப மட்டன்டா படம். இதுல நான் விழுப்புரம் ஒரு 1 வருஷம் நினைக்கிறேன், இந்த லாந்தர்ன்ற போஸ்டர் விழுப்புரத்துல பாதி இடத்துல ஓட்டிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் இந்த போஸ்டர் தான்,
ஓ படம் சூப்பரா வரும் போலன்னு நினைச்சா நான் படத்துக்கு போனேன். ஆனா நான் விழுப்புரம் ஜனாஸ்ல ஒரு 2 3 ஷோ, ஒரே ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு ஷோ வந்துச்சு, நம்ம விஜய் சாரோடைய போக்கிரி. போக்கிரி ஃபுல் ஆயிடுச்சு சீட்டை, இது ஃபுல் ஆகல. இவங்க என்னடா புது படத்தை விட்டு பழைய படத்தை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டோம். ஆனா வெளியே வந்து தான் தெரியுது நம்ம தான் முட்டாளுன்னு. அவ்வளோ மட்டமா இது படத்துல. இதுல அந்த ஹீரோயின், சாரி இது சொல்ல மாட்டேன் பாத்தியா, அந்த சைக்கோ, அந்த சைக்கோ ஏன் ஆச்சுன்றது ஒரு சீனை காட்டுவான் பாருங்க. அந்த சைக்கோக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். என்ன டிசீஸ்னா மென்டல் பர்சனாலிட்டி பார்டர்லைன் டிசார்டரா. இந்த நோய் எதுக்காக வந்தது, சரி வந்துச்சு, இது எப்ப போகும், எப்ப கிளியர் ஆகும், ட்ரீட்மெண்ட் இருக்கா, எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, எடுத்தா என்ன ஆகும், ஒரு இடம் கிடையாதுங்க. ஆனா உங்களுக்கு நோய் இருக்குது பார்த்து சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா விடு. நான் டப்பிங் சொல்லிடுறேன் ஞாபகம் இருக்குங்களா? இந்த பொண்ணு, அதாவது அந்த சைக்கோ வந்து சின்ன வயசுல காட்டுறாங்க, கண்டுபிடிச்சாங்க யாரு என்ன, சரிங்களா? கண்டுபிடிச்சு சின்ன வயசுல காட்டுறாங்க அந்த பொண்ணை. இந்த பொண்ணு உட்காந்துக்குது. இவங்க இந்த பொண்ணு அந்த அப்பா அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறகுது, தம்பி. அந்த தம்பியை தூக்கி கொஞ்சறாங்க. இந்த பொண்ணு கோவம் வருதுப்பா. இந்த பொண்ணு வந்து அந்த தம்பியை சாவச்சிருது. சரியா? சாவச்சதுக்கு அப்புறம் ஊரே கூடுது. இது சாவடிக்கும் போது அந்த வீட்டுக்கிட்ட ஒருத்தருக்க மாட்டான். அவங்க அம்மா கத்தணும்னு ஊரே கூடும். அந்த ஊரே கூடுதுல, அதுல யாருமே இந்த பொண்ணை கண்டுக்க மாட்டாங்க. இது மாதிரி உட்காந்து பச்சுன்னு இருக்கும். சைக்கோ தனத்தை காட்டுறாராம் டைரக்டர். எவ்வளவு மட்டமா இருக்குது. ஏண்டா ஸ்பைடர் படம் பாத்தீங்களாடா நீனு? அதுல அந்த சின்ன பையனை வச்சு எவ்வளவு மாஸ்க் கட்டிருப்பாரு முருகதாஸ் சாரு. சரி போய் ஒழித அந்த குழந்தைய தூக்கி அவங்க அப்பா அழுவாரு. அழுவும் போது நல்லா கேளுங்க, அவங்க அப்பா அழுதுன்னு பொண்ணை திரும்பி பார்ப்பாரு. இப்ப அழுகுறாரு, பொண்ணை திரும்பி பார்க்கும்போது அந்த அழுகுற சீன் நம்ம காதுல கேட்கும். திரும்பி பார்க்கறான் போது சரி ஓகேன்னு தெரியும். ஆனா அந்த அழுகுற அந்த டப்பிங்ல அப்படின்னு இழுத்து அழுவாங்க. இவரு இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. டப்பிங்கும் கேவலமா இருக்குது, ரியாக்ஷனும் கேவலமா இருக்குது. இல்ல அந்த பொண்ணு சைக்கோன்னு காட்டுறதுக்கு இது டே முடியலடா, முடியல, சுத்தமா முடியலடா. இந்த பொண்ணு வளர்ந்துடுறா. வளர்ந்தோடனே இதுக்கு வந்து என்ன பண்ணுது, லவ் பண்ணுது. லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆயிடுது. இது அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கூட்டு போய் கலைக்கிறாங்க. கலைக்கும் போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா கழிச்சிருங்க, பொண்ணுக்கு என்னாலும் பரவாயில்ல கழிச்சிருங்க. இது இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருது. நான் உன்னை கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கர்ப்பம் ஆயிட்ட, இது உன்னை பாதிக்கல, இது தப்புன்னு உனக்கு தெரியல. உங்க அப்பா உனக்கு சொன்னது பெருசாகி போச்சு. உடனே எங்க அப்பா அம்மா சாவச்சிச்சு. சைக்கோவா மாறிட்டா. சரி ஓகே சைக்கோவா மாறிட்டுறா, ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிடுச்சுரா. ட்ரீட்மெண்ட் எடுக்க போன நீ கொஞ்சமா திரும்பி வரணும். அதே மாதிரி எப்படி போச்சு அதே மாதிரி தாங்க வரும். இல்ல அந்த அந்த பையன் வந்து இத குஷி பாத்துறானா, விளையாட்டு காட்டுறானா, சந்தோஷப்படுத்துறானா, எதுவுமே ஆவலையா. ஒரு குழந்தை பாம்பு எடுத்து வந்து கொடுத்தோடனே அது மனசு மாறுதான். அது எப்படா மனசு மாறுது, உடனே என்ன பண்ண இன்னொரு சின்னத்தை பண்றாங்க, அந்த குழந்தை பாம்பை தூக்கி போட்டு உடைக்குது. ஏன்னா சைக்கோவா மாறிடுச்சான். டைரக்டர் டச்சு என்ன மயிரா டச்சு டைரக்டரா? ஏண்டா சுத்தமான தற்குறிடா நீனு, கேவலமா கேவலமா டேரக்டரா நீனு. எவ்வளவு பேர்ரா, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க தெரியுமா சான்ஸ் கேட்டு. உனக்கு அந்த சான்ஸ் கச்சிக்குதுடா, யூஸ் பண்ணாம கேவலமா பண்ணி வச்சுக்கிறா. படமாடா இது? இப்பதான்டா ரொம்ப மட்டமான படம் வரும்போது பிடி சார் நல்ல படம் வந்ததுடா, அதுக்கப்புறம் கருடன் ஒரு நல்ல படம் வந்ததுடா, மகாராஜா இன்னும் நல்ல படம் வந்ததுடா, மறுபடியும் கேவலமாக்கி வருவீங்கடா. டேய் தயவுசெய்து போய் படத்தை பாக்காதீங்கடா, ஓடிடில கூட போய் பாக்காதீங்கடா, ரொம்ப கேவலமா இருக்குடா. போங்கடா, பாய்டா.